ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு ஆர்கனைசரை வச்சு வீட்டையே எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எவ்வளவோ ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு சில பேர்த்தால் அது எல்லாத்தையும் நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும், ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ஆர்கனைசர்னால் இந்த மாதிரி இந்த கிரேடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிரேடு வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் இது வந்துட்டு கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதை வச்சு நான் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டையே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். அது என்னென்னங்கிறது கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐடியா பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஆன்லைன்லேயே வெளியில எல்லாம் நிறைய ஆர்கனைஸு விற்குது. எதுக்காகனா குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட டாய்ஸ் எல்லாமே இதில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பொம்மைலாம் அங்கே இங்கேன்னு கிடக்கும். அதுக்குன்னு தனியாக ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்காமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு கிரேடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம எல்லா டாய்ஸுமே எல்லாமே போட்டு நம்ம வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்களையே எடுத்து இதையே நம்ம போட சொல்லிடலாம். 2 சைடு பார்த்திங்கன்னா ஹேண்டில் இருக்கும், அதனால் தூக்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஐடியா குழந்தைங்களோட டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. செகண்ட் ஐடியா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி புக்ஸை வந்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போல்லாம் புக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃபில் அப்படியே வச்சுருப்பீங்க. இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்படியே வைக்கும் போது அது களைஞ்சி போகும். இந்த மாதிரி இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி புக்ஸை வந்துட்டு லைனாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வேணால் என்ன புக் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதிட்டு அந்த புக் வேணுங்கிறத மட்டும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம இதுக்குன்னு தனியாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வச்சாவே போதும். மொத்தத்தில் நீட்டாக இருந்தால் போதும், ஆர்கனைஸ்டாக இருந்தால் போதும், அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஐடியா. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற பாக்ஸு இல்லை எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் போட்டு வைப்போம். அட்டைப்பெட்டியில் போட்டு வைக்கிறது ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம கீழே வைக்கும் போது, வீடு துடைக்கும் போதோ கழுவும் போதோ தண்ணி பட்டுச்சுன்னா இந்த அட்டைப்பெட்டி சீக்கிரமாக வேஸ்ட் ஆயிரும். கீழே ஈரம் பட்டுச்சுன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் இதில் போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் வாங்குறீங்க, மந்த்லி க்ராசரிஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இன்னும் நீங்கள் தனியாக ஆர்கனைசர் எதுவும் வாங்க தேவையில்லை, இதுலேயே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு நீங்கள் போடுறதுக்காக ஒரு பேஸ்கெட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கள்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆர்கனைசர் கூட யூஸ் பண்ணலாம். இதுலேயும் கீழெல்லாம் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பாத்திரம் போட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சு வந்துடும். இந்த ஐடியாவை நான் ஏற்கனவே கிச்சன் ஆர்கனைசேஷனில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி கூட இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி இதில் போட்டு அதுக்காக கூட நீங்கள் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணலாம். இதுலேயே சின்னது கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சின்னது வேணும்னா சின்னது வாங்கிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப பெருசு. நான் இது எங்கள் வீட்டுக்கு தேவையான இதுக்காக நான் வாங்கினேன். நீங்கள் சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரூட் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு 70 rupees சம்திங் நினைக்கிறேன், 70 rupees தான்.
அந்த ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். உங்களுக்கு இன்னும் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைச்சதுனாலும் வாங்கிக்கலாம். இதோட சின்னது வந்துட்டு 50 ருபீஸு. நான் வந்துட்டு பெருசு எனக்கு தேவைக்காக நான் இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசர் நான் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லாண்ட்ரி பாஸ்கெட் அப்படின்ட்டு நீங்கள் தனியாக வாங்குவீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேஸ்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பழைய துணி, துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ஒரு சைடு வச்சிடலாம். ஒரு பக்கமாக உங்கள் வீட்டுக்கு பாத்ரூம்க்கு வெளியே, அப்படி இல்லைன்னா வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையும் இதில் நீங்கள் போட்டு இதையும் ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் இதில் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக செல்ஃபில் எங்கேயாவது நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மடித்து நீட்டாக இந்த சைடு இந்த சைடு அப்படின்னு செப்பரேட் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கூட ஆன்லைனில் நிறைய ஆர்கனைசர் இருக்குது ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்காகன்னு. நீங்கள் இல்லை உங்களுக்கு வாங்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர் வச்சு கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.